Hi guys, welcome back to our channel after a very long time. நம்ம சேனல் ஆரம்பித்து இது வரைக்கும் நான் இப்போ தான் ஒரு மிகப்பெரிய ஒரு கேப் வந்து பிரேக் வந்து எடுத்திருந்தேன். ஒரு 1 month மேலே வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ண வந்து கிடையாது. Hey, nobody's seen you in days. Hey, Peter. I've just been checking out some of that internet porn. You okay? Yeah, I'm good. I'm just gonna go and check my mail over there. இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவும் ஃபிக்ஸடாலாம் ஒரு பிரேக் எடுப்போம்லாம் நான் வந்து எடுக்கல. கம்ப்ளீட்டாக ஒரு பர்ன்ட் அவுட் ஆன மாதிரி ஒரு ஃபீல், ஏதோ ஒரு லூப்பில் மாட்டிக்கிட்ட மாதிரி. லூப்லனா நான் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு மாதிரி ஒரு ஜேர்னி வந்து அண்டர்கோ பண்ணிட்டு வந்துருந்தேன். அதுவும் மெயினாக லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் to an year கூட வந்து சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பிரேக் அப்படிங்கிற நான் ஃபிக்ஸடாக வந்து எடுக்கல. இந்த 1 month ப்ளஸ் பிரேக்கில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஃபியூ வீக்ஸ் அதுவும் மெயினாக நிறைய பேர் எனக்கு வந்து ட்விட்டரில், டெலகிராமில், இன்ஸ்டாவில், மெயிலெலாம் கூட 2-3 பேர் மெயில் பண்ணி என்னாச்சு ப்ரோ, ஹெல்த் எதுவும் ப்ராப்ளமா, ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், நம்ம வேணால் பேசலாம் அப்படின்ற மாதிரிலாம் கூட கேர் பண்ணி கன்சர்னோட மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. அவங்க மெசேஜ்லாம் லைக் பெரிய பெரிய பேராலாம் அனுப்பியிருந்தாங்க. ஒரு நல்ல பாண்டிங் பார்க்க முடிஞ்சது, ஃப்ரெண்டாக, பிரதராலாம். ஸோ அதனால தான் நான் மெயினாக இந்த வீடியோ வந்து பண்ணுறேன். நீங்கள் கிரிப்டோவோ இல்லை மார்க்கெட் ரிலேட்டடாகவோ எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்குறீங்கன்னா அப்கமிங் டேஸில் வீடியோஸ் வந்து வரும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிவிடுங்க. என்னன்னு நான் டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆக்சுவலாக நான் மூவ் ஆகிட்டேன், இங்கே ஒயிட் ஃபீல்டில் தான் இப்போதைக்கு இருக்கேன். நான் ஏன் மூவ் ஆனேன் அப்படிங்கிறதெல்லாம் மேபி நாட் இன் திஸ் சேனல், இன்னொரு வீடியோவில் இன்னொரு சேனலில் நம்ம மேபி வந்து பார்ப்போம். நான் 12th படிக்கும் போது பேக் இன் 2018 தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஸ்டாக் மார்க்கெட்ஸு, மார்க்கெட் பற்றின இன்ட்ரெஸ்ட் என்ன இது அப்படின்னா என்ன, ஆன்லைன்லேயே ஏர்ன் பண்ணலாம் அண்ட் ஆல்சோ ஏதோ கம்பெனியோட ஷேர்ஸ்லாம் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி கான்செப்ட் கேள்விப்பட்டோன்னே அப்போ தான் என்னோடய ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ அவுட் ஆஃப் க்யூரியாசிட்டி சும்மா அப்படியே தேடி இன்டர்நெட்லலாம் வந்து படித்த காலம். அப்போ தான் ஜியோ வந்து வந்தது. நான் 12th படிக்கும் போது தான் 12th லீவில் அப்புறம் அப்படியே கிரிப்டோ பற்றி வந்து தெரிய ஆரம்பிக்குது. நான் கொஞ்சம் கொஞ்சமாக சும்மா அப்படியே பார்த்துட்டு இருந்தது தான். லேட்டராக நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணுறேன். 2020 காலேஜ் ஃபஸ்ட் இயர் எண்ட் ஆகும்போது 2020 கொரோனா வந்து வந்துச்சு. அந்த டைமில் ஃபுல்லாக ஃப்ரீயாக தான் வந்து இருந்தது. ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் பப்ஜி அது இதெல்லாம் விளாடுவாங்க. லாக்டவுனில் கேம் விளையாடுறது வேறு ஏதாவது சும்மா பண்ணுறதை விட எனக்கு இந்த மார்க்கெட்ஸ் ரொம்ப வந்து பிடிச்சது. எனக்கு 2 விஷயம் வந்து பிடிக்கும். ஒன்று, கொஞ்சம் பாடியை கொஞ்சம் ஹெல்த்தியாக பார்த்துக்க நினைக்கிறது. அது நான் அந்த டைமில் கொஞ்சம் நல்லாவே வந்து பார்த்துக்கிட்டேன். அண்ட் ஆல்சோ எனக்கு இந்த மார்க்கெட்ஸ் வந்து ரொம்பவே வந்து பிடிச்சனால மற்ற இந்த கேம் விளாட்றது மற்ற விஷயங்களை விட இது ஒரு ஜாலியாக வந்து இருந்தது. ஏன்னா மார்க்கெட், அதுவும் கிரிப்டோ மார்க்கெட் ஆல்வேஸ் ஃபன். ஏன்னா இப்போ ஏதாவது ஒன்று நடந்துகிட்டே இருக்கும். ஏதாவது திடீர்னு வந்து ஒரு ஹேக் நடக்கும், திடீர்னு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் கெட்ட விஷயம் மாற்றி ஒரு கேமை விட நம்மளை ரொம்பவே ஒரு அட்டென்டிவாக, ரொம்ப ஒரு ஆக்டிவாக வச்சுருக்கோம் மார்க்கெட் வந்து. ஸோ அதனால் அப்படி டெய்லி ஃபாலோ பண்ணிகிட்ருப்பேன். நிறைய யூடியூப் சேனல்ஸ் பார்ப்பேன். நானும் நம்ம சேனலில் 2020 வந்து வீடியோஸ் போஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். வீடியோஸ் நல்லா இருக்குலாம் வந்து சொல்லும்போது மோட்டிவேட் ஆகி நெக்ஸ்ட் வீடியோஸ் பண்ணலான்னு இருப்பேன். ஸோ அப்போ ஆரம்பிச்சது தான் இது எல்லாமே. வந்து வீட்லேயே வந்து இருப்பேன் மோஸ்ட்டாக. லேட்டரான என்ன ஆச்சுடான்னா என் ஃப்ரெண்ட்ஸும் வந்து இருந்தாங்க. காலேஜ் வந்து போன இயர் தான் வந்து முடிஞ்சுது 2023. அப்போலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் மொத்தமாகவே வீட்டில் தான் வந்து இருப்பேன், ஒர்க் பண்ணுவேன், வெளில போவேன், சுற்றுவேன். பட் நான் இருந்த என்னோடய ஹோம் டவுனில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட கரியர் பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் அப்ராட் போய் வந்து படிக்கிறதா இருக்கட்டும், மற்ற ஸ்டேட் போய் படிக்கிறது, இல்லை சென்னைக்கோ இல்லை மற்ற சிட்டிஸ்க்கு வந்து மூவ் ஆகி ஒர்க் பண்ணுறது. இந்த மாதிரி அவங்களோட ஓன் ரீசன்ஸ்க்காக அவங்களோட ஒர்க் பார்க்க போயிட்டோன்னே நான் வீட்டில் ஒர்க் பண்ணுவேன். ஈவினிங் ஆனால் ஃப்ரெண்ட்ஸோட சுற்றுவேன், ஜாலியாக இருப்பேன், வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. இந்த மாதிரி இருந்த லைஃப் ஸ்டைல் வந்து கம்ப்ளீட்டாக எனக்கு மீ டைம் எப்படா கிடைக்கும் அப்படின்னு சர்ச் பண்ணிட்டு இருந்த இடத்துல மீ டைம் மட்டும்தான் இருந்தது ஃபுல்லாகவே. ஸோ அதுதான் ப்ராப்ளமாக இருந்து. லைக் ரொம்ப லோன்லியாக வந்து இருந்த மாதிரி, ஒர்க் பண்ண ஒரு மோட்டிவேஷன் இல்லை, ஒர்க் அவுட் பண்ண மோட்டிவேஷன் இல்லை, பாடி மூவ் பண்ண அப்படியே பெட்லேயே படுத்து ராட் ஆகிற மாதிரி இருந்தது. அண்ட் ஆல்சோ எனக்கு கொஞ்சம் இந்த ஆன்சைட்டி ப்ராப்ளம் வந்தது, அதுவும் நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ இதனால தான் மெயினாக எனக்கு எதுவுமே மோட்டிவேஷனே இல்லாத மாதிரி வந்து இருந்தது. இந்த வீடியோ நான் மெயினாக என்ன வந்து சொல்வேன்னா, நான் எல்லாமே என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் வந்து சொல்கிறேன். லைக் எனக்கு நான் அண்டர்கோ பண்ணதை வந்து சொல்கிறேன். எதுவுமே லைஃப்பில் இந்த 20 இயர், அதுவும் நான் இன்னுமே ஸ்டார்டிங் 20s தான் இருக்கேன். நிறைய பேர் ஸ்டார்டிங் 20s தான் என்னோடய வீடியோஸ் பார்க்குறீங்க. ஸோ நீங்கள் ஒரு 18 20 இல்லை 23 அந்த மாதிரி இருக்கும்போது லைஃப்பில் எதுவுமே சீக்கிரம் இதுதான் நம்ம லைஃப்னு டிசைட் பண்ணாதீங்க. லைக் லெட் இட் பி கரியர், இல்லை லவ் லைஃப், இல்லை எதுவே வேணால் இருக்கட்டும். ஏன்னா லைஃப் நம்மளுக்கு ஆல்வேஸ் சர்ப்ரைஸ் கொடுக்க ரெடியாக வந்து இருக்குது. இப்போது நம்ம 20 இயர்ஸ் தான் வாழ்ந்துருக்கோம். இன்னும் நம்ம ஒரு 30 இயர்ஸோ 40 இயர்ஸோ வந்து வாழ போகிறது. ஸோ
இந்த நம்மளுக்கு தெரிஞ்ச லாஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு அடுத்த 40 இயர்ஸ் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம முடிவு எடுக்கவே கூடாது. யாரையும் நம்பி இருக்காதீங்க. அண்ட் ஆல்சோ எதையும் நம்பி ஒன்றுத்தை மட்டும் வச்சுக்காதீங்க. வைட் ஸ்ப்ரெட்டாக நிறைய வந்து தெரிஞ்சுக்க பாருங்கள். நான் மார்க்கெட் தான் நம்ம பண்ணணும், ஏன்னா எனக்கு முன்னாடியிலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த விஷயத்தில் பயம் அதிகமாக இருந்திருக்கும். ஏன்னா எனக்கு ஸ்கூல் போகவும் கொஞ்சம் பயம். நான் ஆவரேஜ் பிலோ ஆவரேஜ் கைண்ட் ஆஃப் ஒரு பையன்தான். மண்டே டு சாட்டர்டே ஸ்கூலு, ஒரே ஒரு நாள் சண்டேக்காக தேடிட்டு இருக்குது. அந்த சண்டேவும் டக்குன்னு போயிடும். லேட்டர் ஆன் காலேஜுமே ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்டான காலேஜில் தான் வந்து சேர்ந்தேன். வீக்கெண்ட் சர்ச் பண்ணுறதுலேயே வாழ்க்கை போகிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். அதுலேயும் எனக்கு இன்னொரு பெரிய நம்பிக்கை என்னென்னா, நம்ம பே பண்ணி போகிற ஸ்கூல் காலேஜே இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்குது. நம்ம அப்போது இதெல்லாம் என்னோடய ஓன் மென்டாலிட்டி. தயவு செஞ்சு இதெல்லாம் கேட்டு நீங்கள் ஆஃபீஸ் போகாமல் வேலைக்கு போகாமலாம் இருக்காதீங்க. அது ரொம்ப பெரிய கேஸ் ஆகிடும். ஸோ அப்போ அவங்க பே பண்ணுறாங்கன்னா அப்போது இன்னும் நம்ம எவ்வளோ வந்து கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பயத்துலேயே அது அப்போ இருந்த மென்டாலிட்டி. அதுவும் இல்லாமல் இதுதான் கைஸ், இதனாலேயே எனக்கு அப்பத்துலேருந்தே வேலைக்கு போக தோணாத மாதிரி ஒரு மென்டாலிட்டி. டச் வுட் சம்மாவ் இது வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து போய்ட்டுருக்கு என்னோட இந்த ஜேர்னி வித் மார்க்கெட்ஸ். பட் நீங்கள் சீக்கிரமாகவே பிஸ்னஸ் பண்ணணும், மார்க்கெட்ஸில் மூவ் ஆகணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா நீங்கள் ஒரு சோஷியல் லைஃப்பில் இருப்பீங்க, நிறைய வந்து கற்றுப்பீங்க. லைக் ப்ரொஃபஷ்னலாக எப்படி வந்து ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறது, எப்படி ஒரு என்டிட்டி ரன் ஆகும் எல்லாமே தெரியும். பட் எனக்கு அந்த இது வந்து நானாக வந்து கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டு கற்றுக்க வேண்டியதாக இருக்குது. அவ்வளோ கன்வீனியண்ட்டாக வந்து இது வந்து கிடையாது. ஸோ நீ ஜாப் போகலாமே, இன்னுமே கூட வந்து போகலாமே அப்படின்லாம் வந்து கேட்டிங்கன்னா, எனக்கு இதிலேருந்து வந்துட்டேன். இதிலேருந்து எனக்கு மறுபடியும் அதுக்கு மூவ் ஆன் ஆகி அதுக்கான ஒர்க் வந்து போடக்கூட எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை. இது எனக்கு பிடிச்சிருக்கு. பட் இதில் இருக்க என்ன ப்ராப்ளம்னா, சோஷியலைஸ் ஆகிறதுல பெருசாக ரொம்ப ஒரு தனிமையாகவே இருக்க மாதிரி வந்து இருந்தது. ஸோ அதனால தான் இங்கே மூவ் ஆன் ஆகியிருக்கேன். அண்ட் நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஹோம் டவுன்லலாம் இருக்கீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வெளியே வந்து வர பாருங்கள். வேறு ஏதாவது நியூ பிளேஸ், நியூ என்விரான்மெண்ட். இங்கே ஒயிட்ஃபீல்டில் ஃபுல்லாகவே ஒர்க்கிங் பீப்புள்ஸ் தான் ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ அவங்கள பார்க்கும்போதே நம்ம ஏதாவது ஒர்க் பண்ணணும்னு தோணும். அண்ட் சேம் டைம் சுற்றி கேர்ள்ஸ் அப்படி இப்படின்னு கொஞ்சம் வந்து ஒரு என்விரான்மெண்ட் இருக்கனால நம்ம உடம்பும் ஹெல்த்தியாக வச்சுருக்கணும், நம்ம பார்க்க நல்லா இருக்கணும், நம்ம பேசுகிறது எல்லாமே வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஓ, நீ அப்படி வரியா? ஸோ மூவ் ஃப்ரம் யுவர் மதர்ஸ் பிளேஸ், ஃபாதர்ஸ் பிளேஸ். இது மெயினான 2 விஷயம் நான் வந்து சொல்ல நினச்சேன். இதுக்கப்புறம் எனக்கு வீடியோ க்ரியேஷன் வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்குறனால மணியை தாண்டி மோர் லைக் நான் வந்து இந்த மணியை தேடி ஓடினது தான் நான் பண்ண மெயினான தப்பு. இந்த 2021 தான் வந்து பார்த்திங்கன்னா நான் பீக்கில் இருந்தேன். மார்க்கெட் 2022 இருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் நான் வந்து எனக்கு பிடிச்ச விஷயம் பண்ணிகிட்டே இருக்கும்போது நான் மேலே போயிட்டே இருந்தது. ஒன்ஸ் நான் மணியை வந்து ஒரு விஷயமா எடுத்துக்கிட்டு அதை நோக்கி வந்து போனதுக்கப்புறம் எனக்கு இந்த ஜாபே வந்து பிடிக்காமல் போயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே நான் என்ன டிசைட் பண்ணியிருக்கேன்னா, எனக்கு பிடிச்சதை நான் வந்து பண்ணுவேன். மணி வந்து நான் என்னோட லைஃப் ஸ்டைல் மேனேஜ் பண்ணுறது பெரிய ப்ராப்ளமாக வரப்போகிறது இல்லை. பட் மணியை நான் இன்னும் அதிகமாக ஏர்ன் பண்ணோம் அப்படின்னு சேஸ் பண்ண வேணாம் அப்படின்னு ஒரு முடிவோட என்னோட ஜேர்னியை ஃபர்தராக நான் கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன். அண்ட் ஆல்சோ கீழே இன்னொரு சேனலோட லிங்க் வந்து கொடுக்குறேன். அந்த சேனல் வேணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் இன்னும் ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக அண்ட் ஆல்சோ ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் பற்றி என்னோட எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள், நிறைய விஷயங்கள் வந்து ஒரு டீனேஜ் கைக்கு தேவையான அந்த மாதிரிலாம் நான் வந்து ஷேர் பண்ணலான்னு வந்திருக்கேன். ஹோப் இந்த வீடியோ மோர் லைக் ஹார்ட் டு ஹார்ட் கனெக்டடாக, லைக் ரொம்ப ஸ்கிரிப்டடாக இல்லாமல் இருந்திருக்கும், உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அதனால நம்புகிறேன். இந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா வந்து சொல்லுங்கள். அண்ட் இதுதான் கைஸ், இது வந்து ஒரு ப்ளே ஏரியா இந்த பிஜிலேயே இருக்கிறது. நான் என்ன பிஜி மூவ் ஆனால் அதெல்லாம் மேபி அந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். லைக் இங்கே என்விரான்மெண்ட்டே கொஞ்சம் சூப்பராக வந்து இருக்குது. ஆக்சுவலாக நான் இது முன்னாடியே வந்து பண்ணியிருக்கணுமோ என்னமோ. இப்போது அட்லீஸ்ட் இப்போ நான் வந்து பண்ணியிருக்கேன். நிறைய வீடியோஸ் இந்த இடத்துலேருந்து உங்களால் இனிமேல் வந்து பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டில் தென் கைஸ், பை பை, ஸ்டே டியூன்.